ஓ, எப்படி போகிறாங்க பாருங்கள். அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு வண்டியை வளைச்சிட்டு ஒரு வீடியோவில் சொல்லுவாங்கல்ல, எங்கள் ஊருங்க நாங்கள் அப்படி தான் போவோம், அந்த மாதிரி. பயங்கரமாக அடிக்குதுப்பா. ஏ சாமி, நானும் இன்னும் ஊரில் போகிறேன், நீ உலகத்தில் போகிற, கொண்டு போய் இடித்து செத்தராதரா. இன்னும் சங்கரன் கோயில் 30 கிலோமீட்டர் ரோடு இப்படி தாங்க இருக்கும். பல்ல கடிச்சிட்டு தான் போகணும். இந்த 30 கிலோமீட்ரு மேப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. அப்போனா நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கரு. உங்களால் ஸ்பீடு அதிகமாக போக முடியாது. இந்த மாதிரி ரோடு நல்லா கிடைக்கிறப்ப ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டால் தான். இன்னும் கழுகுமலை போனதுக்கப்புறம்லாம் இடுப்பு கழுண்டுரும். வளைவு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நைட்லாம் வந்து அப்படியே நேராக போக வேண்டியதுதான். போய் அந்த பள்ளத்தில் விழுந்து சாக வேண்டியதுதான். லைட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இருட்டு ரோடு. நானே பாருங்கள் 110 ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த ரோட்டில். அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இது ஓட்ட வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த டேஷ் தான். பொறுமையாகவே ஓட்ட மாட்டான், பறக்கிறான். ஏன்னா மேப் அவன் தான் போட்டிருக்கிறான். என்கிட்ட அந்த ஹோல்டர் இல்லை. பேசிக்கிட்டே பாரு, அப்படியே வரேன். ஓ, நல்ல கார்னரிங். காற்று பயங்கரமாக அடிக்குதுப்பா. ஏ சாமி, நானும் இன்னும் ஊரில் போகிறேன், நீ உலகத்தில் போகிற, கொண்டு போய் இடித்து செத்தராதரா. யாரா அவனுங்க? என்ன ஆறு இது? என்ன ஆறுன்னு தெரியலையே. நம்ம ஒரு வழியாக இப்போ கோயில்பட்டி வந்துட்டோம். கோயில்பட்டியிலேருந்து இப்போ கீழே வந்து நம்ம இன்னொரு சிங்கிள் வே ரோட்டில் தான் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை போய் தான் அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்டாப்பா இந்த ரோடு எடுக்கிறோம் அப்படின்னு இருக்கும். கழுகுமலை, சங்கரன் கோயில் அந்த ரோடு. ஓ மை குட்னஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இப்போ இதில் வந்து ரைட்டு கட் பண்ணோம். இந்த பாருங்கள், சங்கரன் கோயில், கழுகுமலை. வாட் அ ஃபக்கிங் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சரி வாங்க பார்த்துக்கலாம். காரியத்தை எடுத்தாச்சு, முடிச்சே ஆகணும். பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஹைவே இருக்காது. நம்ம வந்து ஒரு 60-50 அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். லொக்கேஷன் ஒன்றும் இல்லை, சங்கரன் கோயில். வா போகலாம். சங்கரன் கோயில். ஆமாம், மாப்பிள்ளை கன்ஃபியூஸ் ஆகிட்டான். சங்கரன் கோயில் வழியாக போவோம் அப்படின்ட்டு. இந்த ரோடு வேறு ரொம்ப வினோதமான ரோடுங்க. பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கரா, இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கரா, 1008 இது வேறு இருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது வேறு கரெக்டாக அந்த கீழே இருக்க கேப்பு வந்து கரெக்டாக போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஆயில் ஒழுகுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது பழைய ஆயில்னு நினைக்கிறேன். ஏன்னா புது ஆயில் இருந்தால் அப்படியே ரெட் கலரில் ஊற்றிட்டு வந்திருக்கும். பழைய ஆயில் கழட்டுறப்போ ஊற்றிருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது பிசுறு இந்த மாதிரி. பாருங்கள் ஸ்பீடு பிரேக்கர் சொல்லலை, இந்த மாதிரியே தாங்க இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே 2 ஸ்பீடு பிரேக்கரா. அடுத்தது ஒரு 100 மீட்ரு போகலாம். அடுத்த ஒரு 100 மீட்ரு இங்கே பாருங்கள் ஸ்பீடு பிரேக்கர். இதில் தான் போன டைம் மட்டும் என் கோன் செட்டே வீணாக போச்சுங்க. டபுள்ஸ் வேறு வந்தோமா, அதனால் ரொம்ப கட்டுப்பாக இருந்துச்சு.
எப்படி இந்த ரோட்டில் இப்படி ஓட்டுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த டைம்லாம் நைட்டில் வேறு வந்தோம். இப்போ நம்ம ஊர்லலாம் இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது. நம்ம பாட்டுக்கு வில்லேஜ் ரோடு தானே அப்படின்ட்டு போயிட்டுருப்போம். இங்கே பாருங்கள், அடுத்த 100 மீட்ரு அடுத்த ஸ்பீடு பிரேக்கர் வந்துருச்சு. இந்த மாதிரி 1-2 கிலோமீட்டருக்கு இருக்காதுங்க, சங்கரன் கோயில் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது ஏன் என்னங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அன்னைக்கெலாம் நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு இங்கே வரப்போலாம், ஏன்டா இந்த ரோடை கூப்பிட்டு வந்தீங்க, ஏன்டா டே அப்படின்ட்டு ஆயிடுச்சுங்க. இப்போ முதுகு வலி, பயங்கரமான வலி. அப்போலாம் நான் இந்த ரைசரு இந்த மாதிரி எதுவுமே போடவே கிடையாது. இந்த டைம்லாம் அப்பா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இப்போ கூட ஏதோ ஸ்பீடு பிரேக்கர் 2-3 காணாமல் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் இருக்கும் பாருங்கள் எத்தனை. அது ரோடும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நீட்டாலாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. நானும் கழுகுமலை ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறானுங்க. பறக்க போகிறோம். பறக்கிறான் இந்த ரோட்லேயே. கழுகுமலை எவ்வளோ தூரம்னு தெரியலையே. அப்படியே ரோட்டு மேலேயே அந்த கோட்டை மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். குடைவரை கோயில் இருக்குன்னு நினைக்கிறாங்க கழுகுமலை. ஸ்பீடு பிரேக்கர் வந்துருச்சா? ஓ மை குட்னஸ். ஆனால் குற்றாலம், தென்காசி இதெல்லாம் போகிறதுக்கு மெயின் ரோடே இதுதான், கோயில்பட்டியிலேருந்து. அந்த ரோடே ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம். வேறு நல்லா பிக்கப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போயிடுறான். இன்னும் சங்கரன் கோயில் 30 கிலோமீட்டர் ரோடு இப்படி தாங்க இருக்கும். பல்ல கடிச்சிட்டு தான் போகணும். இந்த 30 கிலோமீட்ரு மேப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. அப்போனா நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கரு. உங்களால் ஸ்பீடு அதிகமாக போக முடியாது. இந்த மாதிரி ரோடு நல்லா கிடைக்கிறப்ப ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டால் தான். இன்னும் கழுகுமலை போனதுக்கப்புறம்லாம் இடுப்பு கழுண்டுரும். 500 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறது கூட பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த ஒரு 30 கிலோமீட்டரு ஓ அப்படின்ட்டு இருக்கும். அதனால் இங்கே விண்டு மில்லாம் அதிகமாக செயல்பாட்டில் இருக்குது. காற்று அதிகமாக அடிக்கும் நைட்டில். ஊர் பூரா விண்டு மில் ஊராக தான் இருக்கும். எல்லார் வீட்டில் நிலத்துலையுமே விண்டு மில் இருக்கும். இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா குற்றாலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்ரு. குற்றாலம் என்ன தென்காசி, திருநெல்வேலி அந்த சைடு அப்படியே ஒரு சுற்று வட்டாரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டு மில்லாகவே தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் தானே இருக்குது. அதனால் இங்கே விண்டு மில்ஸோட இது அதிகம். எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சி, அப்புறம் பொள்ளாச்சி, பழனி இந்த சுற்று வட்டாரம், அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி சைடில் தான் வந்து விண்டு மில்ஸோட விண்ட் எனர்ஜி வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. நிறையா ஸ்பீடு பிரேக்கர் வெட்டிட்டாங்க, நல்ல வேலை. இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருக்குங்க உண்மையாலும். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க காட்டில். ஒரு ஊர் டெவலப் ஆகுதுன்னா அங்கே விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். விவசாயம் பாதி அழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. அதை அழிய வைக்கிறதுக்கு தான் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட். அவனுங்களை உள்ளே விட்டது தப்பு. இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவனுங்களை உள்ளே விட்டு
நம்ம வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டானுங்க. ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி தான். நம்ம சொன்ன அந்த கழுகுமலை குடைவரை கோயில் தான், அதுதான் அங்கே இருக்க பாருங்க. இப்போ அதை சுற்றி தான் போவோம். நல்லாவே ஓரளவுக்கு தெரியும். குடைவரை கோயில்லாம் என்னென்னா, மலையில் இருக்க பாறையை அப்படியே குடஞ்சி அது ஒரு கோயிலாக இது பண்ணுவாங்க. நம்ம ஸ்டோன்ஸ்லாம் செதுக்கி பில்லர்ஸ் நிற்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே பாறையவே அப்படியே குடஞ்சி அதை கோயிலாக மாற்றிடுவாங்க. எந்த ஒரு கட்டிங்ஸு ஜாயினிங்ஸு எதுவுமே இருக்காது. அப்படியே சுற்றி ஒரு மாதிரி தண்ணி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி தண்ணி இருக்கும். இங்கே ஒரு செக் போஸ்ட்டும் இருக்கும். இப்படி சுற்றி தண்ணி இருக்கும். இதுக்கு போகலாம். நம்ம கோட்டை மாதிரி தான் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய மலை, கழுகு மலை. கழுகு மலை. ஓ, எப்படி போகிறாங்க பாருங்கள். அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு வண்டியை வளைச்சிட்டு. டூ பேட். இந்த ஒரு வீடியோவில் சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஊருங்க நாங்கள் அப்படி தான் போவோம், அந்த மாதிரி போகிறோம். லாரிக்கு போகிறோம். சங்கரன் கோயில் 21 கிலோமீட்டர், குற்றாலம் 65 கிலோமீட்டரு, நெற்காட்டும் சேவல் ஸ்ரீவில்லிபுத்தூர். எல்லாமே இங்கேருந்து பக்கம்தான். எல்லாம் 30-40 கிலோமீட்டரு அப்படி. தூத்துக்குடி மாவட்டம், கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. பார்த்து கேர்ஃபுல்லாக போகணுங்க. இந்த ரோட்டில் எல்லாம் குழியாக இருக்கும். நல்லா தான் போகிறோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஸ்பீடு பிரேக்கர் தான் போயிட்டே இருப்போம். அது பாருங்க, ஸ்பீடு பிரேக்கர். ஃபஸ்ட்லாம் அந்த கோடு கூட போட்டிருக்க மாட்டானுங்க. செம்ம டென்ஷன் ஆகும். அப்படியே டொமேல்னு போய் விடுற மாதிரி இருக்கும். இங்கே எதுக்கு ஸ்பீடு பிரேக்கருங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஸ்பீடு பிரேக்கரு இன்னொரு 15 கிலோமீட்டருங்க. 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இன்னொரு 15 கிலோமீட்டரு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாம். 15 கிலோமீட்டர்னால் 15 கிலோமீட்டரில் இன்னும் போகணும். அது பாட்டுக்கு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். ஐயோ பாவத்தை. சே, இந்த அனிமல்ஸ் இப்படி இந்த பார்த்தாவே மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுது. வளைவு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நைட்லாம் வந்து அப்படியே நேராக போக வேண்டியதுதான். போய் அந்த பள்ளத்தில் விழுந்து சாக வேண்டியதுதான். லைட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இருட்டு ரோடு. அன்னைக்கெலாம் அரை தூக்குங்க அங்கே இருந்து வந்து வரப்ப. தனுஷ்கோடி போயிட்டு அந்த மொட்டை வெயிலில் காஞ்சிட்டு ரிட்டன் பேக் அப்படியே அதே டயரில் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அன்றைக்கி அதை தான் நாங்கள் பண்ணோம். அந்த டைம் தான் காய விட்டுட்டோம் அவன் என்னைய. ஏன்னா இப்போ நம்ம கோவா போகிறோமோ ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போகிறோன்னா ஒரு 500 கிலோமீட்டர் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு ஏதோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்தால் தானே. ஒரே நாளில் வந்து 800 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா ஐயோ பைத்தியமே. அது இந்த மாதிரி ரோடுங்க தான் இருக்கும். ஹைவேனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி போயிடலாம். இந்த மாதிரி ரோட்லலாம் இடுப்பு கழுந்துரும். பட் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ட்ராவலிங்கிறது லவ் பண்ணுவோம். ட்ராவல் லவ். எத்தனை ஸ்பீடு பிரேக்கர்ரா ஐயப்பா. டேய் ப்ளீஸ்ரா கொஞ்சம் வெட்டி எடுத்துருங்கடா. முடியலடா என்னால். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நல்ல வேலை நிறையா ஸ்பீட் பிரேக்கர் காணுங்க. இதெல்லாம் புது ரோடாக போட்டு வச்சுருக்காங்க.
அப்போலாம் ஐயோ பெண்டு கிழிஞ்சிருச்சு. நல்ல ரோடு. ஆனால் நைட்லலாம் யாருமே வர மாட்டாங்க, இருட்டாக இருக்கும், கருகும்முன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சங்கரன் கோயில் வந்தாச்சு. சங்கரன் கோயிலுக்குள்ளே இப்போ ஊருக்குள்ளே போய் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவுட்டரில் ஏதோ ஒரு ரோடுமே இல்லை, ஒரு வழி ஆகி தான் போகணும். சரி பார்த்துக்கலாம். நம்ம சங்கரன் கோயில்கிட்டயே போயிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் சின்ன ரோட்டில். இங்கே பாருங்க கோயில் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க கோயில் இங்கே இருக்குது. சங்கரன் கோயில் போயிட்டான் முன்னாடி. நம்ம இப்போ இவனை பின்னாடி போகணுமே. பாருங்க இதுதான் கோயில். இதோ இது வந்து குற்றாலம் மெயின் ரோடு, தென்காசி குற்றாலம். லெஃப்ட்டு தானே? லெஃப்ட்டு தான். அவ்வளோதாங்க, வீரசிகாமணி கிட்டக்க வந்துட்டோம். ஐ திங்க் இதில் தான் ரைட் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு மேலே இடம்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா பச்சை பசேருன்னு இந்த மாதிரி மலை கிளைமேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடம். இதுதான் குற்றாலம் மெயின் ரோடு சங்கரன் கோயிலேருந்து வந்தால். இப்போ வேற பறக்கிறானு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம அந்த ரூமுக்கு. தலையும் பறக்கிறான். ஏன் அப்படி போகிறான்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொடுமை பண்ணுறாங்க நம்மளைய. ஓ மை காட், நல்லா இருக்குல்ல. என்ன மொட்டை வெயில் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இடம் வந்து நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. நானே பாருங்கள் 110 ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த ரோட்டில். அப்போ நினச்சி பாருங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. இது ஓட்ட வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த டேஷ் தான். பொறுமையாகவே ஓட்ட மாட்டான், பறக்கிறான். ஏன்னா மேப் அவன் தான் போட்டிருக்கிறான். என்கிட்ட அந்த ஹோல்டர் இல்லை. பேசிக்கிட்டே பாரு அப்படியே வரேன். ஓ நல்ல கார்னரிங்க. அவ்வளோதான், வீரசிகாமணி வந்தாச்சு. வந்துட்டோமா மதன் ஏஜென்சிஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு, இதுதான் ரூம் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போ ஃபன் பண்ணிகிட்டே போவான். இங்கே பாருங்க, எங்கள் மாப்பிள்ளை இங்கேயே ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எங்கள் ஆள் இங்கேயே அலப்பறைய ஆரம்பிச்சிட்டான். பெப்சி டப்பா, பெப்சி அலப்பறை கிளம்பணும். எப்படி எப்படி எங்களை கண்டக்ட் ஆக்கிட்டா மாதிரி. இந்த ஊர் பற்றி பெருமை சொல்கிறான். இந்த ஊரை பற்றி சொல்கிறேன்னா பரோட்டா கடை நல்லாயிருக்கும். வாங்க அந்த பரோட்டா கடை எதுன்னு நான் சொல்கிறேங்க. பரோட்டா அந்த முன்னாடி இருக்கு. நான் சொன்ன கடை இந்த கடை தான். நம்ம வந்து போகிறப்ப இல்லை ஈவினிங்கு கண்டிப்பாக பரோட்டா போட்டு தான் போகிறோம். ஏன்னா வேறு லெவலில் இருக்குங்க அந்த பரோட்டா. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. கரெக்டாக இந்த வளைவு வந்ததுக்கப்புறம் ஒரு 2வது கடையே அதுதான் இருக்குது. வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்.